வணக்கம். ஜேயின் குரல் வழியில் ஒரு கதை. திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதிய சிறுகதைகளில் ஒன்று, ஒரு காதலின் கிளைமேக்ஸ். ஒரே ஒரு கோயம்புத்தூரில் ஒரே ஒரு பெண். அகலமான விழிகள் வைத்திருப்பவள், கற்புள்ள ஜாக்கெட்டுகளை அணிபவள், வண்ணத்து பூச்சியை எம்பலமாக கொண்ட சேலைகளை விரும்புபவள், உதட்டுக்கு உபரியாக கலரடிக்காதவள், மேனி அழகிற்கு பயத்தமாக உபயோகிப்பவள், காலேஜ் கேம்பஸில் வேப்ப மரத்தடியில் நாய்க்கொருவாய் தனக்கொருவாய் என்று மோர் சாதம் சாப்பிடுபவள், ஆண்களே நுழைய அழுத்துக் கொள்ளும் நூலகத்திற்குள் நுழைந்து டைஜஸ்ட் வந்துருச்சா என்பவள், பாதமடியில் சாக்கடை ஓடும் முனிசிபல் பைப்பில் காத்திருந்து தண்ணீர் பிடிப்பவள். மேலே சொன்ன நம் கதாநாயகி லீப் வருடம் இல்லாத 78 ஆட்டின் குரலான மே மாதத்தில் மயக்கும் மாலை பொழுதே நீ போ என்று தோழி கௌசல்யா வீட்டில் 9 வெள்ளை 9 கருப்பு ஒரு சிகப்பு கொண்ட கேரம் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் வந்தார்கள். நீல நீள ஜிப்பாவில் ஒருவனும் த பால்ஸ் ஆர் ஆன் யோர் கோட் என்று பனியனில் ஒருவனும், கையில் லெதர் பை, ரசீது புத்தகம், தயார் நிலையில் மில்க் முனை, அதான் பால் பாயிண்ட், பேனா வைத்திருந்தார்கள். பெரியவங்க யாரும் இல்லையா? ஏன் அடல்ட் ஜோக் சொல்ல போறீங்களா? கௌசல்யாவிற்கு கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் நீளமான நாக்கு. இல்லைங்க, ஒரு நாடகம் போடுறோம், டிக்கெட்ஸ் விற்கிறதுக்காக. தெரு தெருவா குவி விற்கிற அளவுக்கா நாடகக்களை வந்துருச்சு? அகலமான விழிகள் வைத்திருக்கும் நம் கதாநாயகிக்கே கோபம் வந்தது. ஏய், வாங்குறதுனா வாங்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அனுப்பு. அனாவசியமா ஏன் வம்பு பண்ணிட்டு இருக்க? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது கடமை. குறவன் தோல்ல தொங்குற டிரான்சிஸ்டர்ல கண்ணதாசன் பாட்டு பாடினா அது இழிவு இல்லைங்க, அந்த அளவுக்கு அது பரவி இருக்குது. உங்க வீட்டு ரிசப்ஷன் ரூம்லயும் பாத்ரூம்லயும் கூட ஒரே காத்துதான் இருக்கு. பாப்புலரான ஆட்கள் பச்சை பச்சையா வசனம் பேசி சிரிக்க வச்சா அதுக்கு கார் எடுத்துக்கிட்டு போய் கிளம்பி பிளாக்ல டிக்கெட் வாங்கி பாப்பீங்க. நல்ல விஷயங்களை விலை போறது கஷ்டம் தாங்க. அதுக்காக ஒட்டு மொத்தமா நாடகத்தையே இழுக்காதீங்க. வரோம் என்றார் சிப்பா. நில்லுங்க. நின்றார்கள். எவ்வளவு டிக்கெட்டு? 5, 10, 2 5 ரூபாய் டிக்கெட் தாங்க. கௌசல்யா, பணம் தா, உனக்கு நான் அப்புறம் தரேன். தேங்க்ஸ் பார்வையும் நோ மென்ஷன் பார்வையும் டேஷ் ஆகின. அவ சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் என்றாள் கற்புள்ள ஜாக்கெட்டுகள் அணியும் ஜெயந்தி. இதுவரை வந்த பிளாஷ்பேக்கிற்கு வயது 3. இப்போது இன்னும் இளமையான ஒரு வயது பிளாஷ்பேக் தரப்படுகிறது. லீப் வருடமான 80 கொஞ்சம் தாடி வைத்திருந்த சுந்தர் கட்டிலில் குத்துக்காலிட்டு அமர்ந்து ஜன்னல் வழியாக குருவிகள் மேல் பொறாமைப்பட்டு கொண்டிருந்த, உங்களுக்கு பிரச்சனைகளே இல்லையா குருவிகளே? காலை பொழுதில் பெட் காஃபி சொல்லட்டுமா என்றான் விஜய். ஏற்கனவே ஜிப்பா பனியன் என்று குறிப்பிட்டவர்களே இந்த சுந்தர் விஜய். அதுதான் குறைச்ச. விஜய், நினைச்சு பாரு, 4 வருஷம், 4 full years. என் நம்பிக்கையெல்லாம் கரையான் தின்னுடுச்சு. என் மூளை எக்கச்சக்கமா ஹீட் ஆயிடுச்சு. அடுத்த இன்டர்வியூல நாய் மாதிரி பாஞ்சு குரல் விலைய கடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. வருஷத்துக்கு 2 தடவை நாடகம் போட்டு ரூம் வாடகையே கொடுக்க முடியாம தாசித்தனமா வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கு உள்பாவாடாயன் பண்ணி அவ பிள்ளைங்க புத்தகளுக்கெல்லாம் அட்டை போட்டு கொடுத்து ரேஷன் கடைக்கு போய், இந்த நிலைமைய நினைச்சு பார்த்தாலே. அண்ணே, உங்களை போன்ல கூப்பிடுறாங்க என்று வந்து சொன்ன அருகாமை ஹோட்டல் பையனின் கண்களில் டிப்ஸ் எதிர்பார்ப்பு வேறு. இட்ஸ் ஜெயந்தி. தம்பி, நான் இல்லைன்னு சொல்லிடு. ஏய் சுந்தர் முட்டாள், போடா போய் பேசிட்டு வா. அரைக்கால் மனதுடன் இறங்கி போன சுந்தர் ரிசீவரை எடுத்து, என்ன ஜெயந்தி என்றான். நேத்து வெயிட் பண்ண 3 மணி நேரமா வர முடியல. பரவாயில்ல, எனக்கு உங்க மேல கோபம் இல்ல. பரவாயில்ல, எனக்கு உங்க மேல கோபம் இல்ல. வெயிட்டிங் இஸ் அ பார்ட் ஆஃப் லவ். நான் தெரிஞ்சுக்க விரும்புறது காரணத்தை. சும்மாதான் வர முடியல. என்கிட்ட உங்களால நடிக்க முடியாது சுந்தர். சொல்லுங்க. 2 மசால் தோசை. இன்னைக்கும் காத்திருப்பேன், நீங்க வராட்டாலும். சாரிம்மா, கண்டிப்பா வரேன். வண்ணத்து பூச்சியை எம்பலமாக கொண்ட அவளின் சேலையுடன் தென்றல் விளையாடி கொண்டிருந்தது. எதிரே கொழு கொழுவென்று இப்படி ஒரு பெண்ணை உட்கார வைத்துக் கொண்டு எந்த சில்மிஷமும் செய்யாமல் 10 விரல்களையும் உபயோகித்து ஸ்பூனால் இட்லி தின்று கொண்டிருந்தான் சுந்தர். ஏன் சுந்தர் நேத்து வரல? மறுபடியும் அதே கேள்வியா? மறுபடியும் அதே மழுப்புலா? வேற பேச ஜெயந்தி. வெல்,
ஏஷியன் கேம்ஸுக்காக நம்ம நாட்டுக்கு 700 கோடி செலவாகும். இன்னைக்கு பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம் பகுதிகளில் பலமான மழை பெய்யலாம்னு ரேடியோவில் சொன்னாங்க. பில்லா ரங்காவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுறதுல என்ன சிக்கல் சுந்தர்? அப்புறம் சுந்தர், இந்த வருஷம் கரும்பு விளைச்சல்ல ஜெயந்தி, என்னை கொல்லாத. உன்னை அடிக்கடி சந்திக்க, பேச, சிரிக்க என் மனசு முழுசா இடம் தரல. ஏன்? எல்லாத்தையும் சொல்ல முடியலம்மா. நண்பர்களோட மணி பர்சுகளை நம்பித்தான் என் ரூம்ல ஒவ்வொரு நாளும் தேதி கிழிக்கிறேன். போன வாரத்துல 2 நாள் தான் மத்தியானம் சாப்பிட்டது. போய் வேலை தேடி பணம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்பினேன். நலம் நலமான்னு லெட்டர் போட கூட கூச்சமா இருக்கு. இந்த லட்சணத்துல நான் ஏன் ஜெயந்தி உன்னை சந்திச்சேன்? இது பப்ளிக் பிளேஸ், கண்ட்ரோல். உங்க திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிறைய. நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. சின்சியரா மறுபடி ட்ரை பண்ணுங்க. இதோ பாருங்க சுந்தர், இன்னைக்கு ஹிந்துல இப்போது பாரதியார் நூற்றாண்டு கொண்டாடும் இந்த 82 முதல் மாதத்திற்கு வருகிறோம். உதட்டுக்கு உபரியாக கலரடிக்காத ஜெயந்தி ஸ்டூல் மேல் அமர்ந்து பாத்ரூமில் இருந்து வர வேண்டிய சுந்தருக்காக சுவர்களை கடித்து காத்து கொண்டிருந்தாள். வந்தவுடன் பொறுப்பாய் குட் ஈவினிங் சொன்னான். குரல்தான் 10 வருஷம் மீன் வலை போல நைந்து போயிருந்தது. எப்படி இருக்கீங்க? சீரியஸா? நீ இன்டர்வியூ எப்படி? பிரமாதம். ஜோசியர்களே இல்லாத நாடு ஸ்பியாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் மகா முட்டாள்னு அர்த்தம். த ஃபண்டமெண்டல் சிஸ்டம் இஸ். ஏன் இதெல்லாம்? இந்த வளையல் புதுசா வாங்கினியா? மௌன விரதம் இருந்தாள். பின் மிக தயங்கி கலைத்தாள். நேத்து ஒரு கண்ணாடி போட்ட மாப்பிள்ள என்னை பெண் பார்க்க வந்தான். கொல்ல பக்கம் கை கழுவ வந்தப்போ எனக்கு ஒரு தடவை அபாஷன் ஆயிடுச்சுன்னு ரகசியமா சொன்னேன். ஊருக்கு போய் அவங்க போட போற பதிலுக்காக பாவம் அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு என்று சிரித்தாள். ஜெயந்தி, நம்ம காதல் நிறைவேறும்னு. வாயை மூடுங்க, நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சுந்தர். அதிசயமாக பார்த்தான். இப்படி ஒரு அன்பா? மறுநாள் வந்தாள் புயலாக. விஜய் சொன்னது உண்மையா? என்ன சொன்னா? சிகரெட்டு? எஸ் ஜெயந்தி, நான் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன்ல. கஞ்சா தூள் அடைச்ச சிகரெட் எதுக்கு? கிக்குக்காகவா? இல்லம்மா, என் சுயநினைவை விட்டு விலகி அந்தரத்துல பறந்துட்டு இருக்கிற அந்த நிமிடங்களில் எத்தனை பிரச்சனைகள், கவலைகள் என்னை விட்டு தூரம் போயிடுது தெரியுமா? எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல. நம்ம காதல் பத்தி, ரூம் வாடகை பத்தி, நாளைய பொழுத பத்தி. அதுக்காக நோ சுந்தர், இனிமே நீங்க இதெல்லாம் தொடக்கூடாது. முயற்சி பண்றேன். அந்த நிமிடங்களில் தான் நீங்க நிம்மதி அடையறதா நினைச்சா லிமிட்டோட ப்ளீஸ். எனிவே, என் சுந்தர அப்படியே அவர் செய்த தவறுகளோட ஏற்றுக்க நான் தயாரா இருக்கேன். இப்போது இந்த கதை இன்றைக்கு வருகிறது. அதாவது 1982 ஜனவரி 5. இப்போ எதுக்காக இந்த ஹோட்டலுக்கு வர சொன்னீங்க? எதுக்காக 4 நிமிஷமா காஃபியை கலக்கிட்டு இருக்கீங்க என்றால் டைஜஸ்ட் படிக்கும் ஜெயந்தி. நமக்குள்ள ரகசியங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவியே, இப்போ நீங்க சொல்ல போற ரகசியம் என்ன? நாளைக்கு நான் கிளம்பி மெட்ராஸ் போறேன். போங்க. போய் என்னோட 2-3 நாடகத்தை பார்த்த ஒரு பெண் ஜீவன் அடிக்கடி லெட்டர் போடும்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அவ ஒரு பணக்கார விதவை. என் நாடகத்தை ரசிக்க ஆரம்பிச்சு இப்போ 2-3 லெட்டர்ல என்னையே ரசிக்க ஆரம்பிச்சு, அவளுக்கு கணவன் தேவை, எனக்கும் என் குடும்பத்துக்கும் பணம் தேவை, இடையில ஏற்பட்ட காதல்ங்கிற சலனத்திற்காக வாழ்க்கையே அழிச்சுக்கிறது நம்ம 2 பேருக்குமே புத்திசாலித்தனம் இல்லை. எப்படியாச்சும் மூட்டை தூக்கி வண்டி இழுத்து காப்பாத்துறதுக்கெல்லாம் கதைகள்ல தான் சாத்தியம். 81 இந்தியாவில் சாத்தியம் இல்லை. இந்த நிமிஷமும் நான் லவ் பண்றது ஒன்னதான் ஜெயந்தி. ஆனா வெல். எழுந்தாள். வாழ்த்துக்கள் சுந்தர். நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு எதிர்பார்க்காதீங்க. அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணி அடுத்த வருஷம் குழந்தைக்கு பால் கொடுப்பேன். ஆனா இதை செய்ய போறது உணர்ச்சிகள் செத்து போன ஜெயந்தி. வரேனா? குட் பை. நடந்தாள், மறைந்தாள். அறைக்கு வந்து விவரங்களை சொன்னபோது அடப்பாவி என்றான் விஜய். சுந்தர், உன்னையே நீ ஏமாத்திக்கிற. காதல்ங்கிறது பசிக்கு அப்புறம் தாண்டா காதல். இதான் யதார்த்தம், இதான் ரியலிசம். எப்பவோ கிள்ள வேண்டிய செடி, நம்பிக்கைங்கிற வேர் ஆழமா இருந்துச்சு. இப்போ வேர் அறுந்து போச்சு. செடிய சாச்சிட்டேன். ஒரு நல்ல பெண்ணோட நல்ல வாழ்க்கைக்கு குறுக்க இருந்து விலகிட்டேன். நானே நம்பிக்கை இல்லாம இருக்கிறப்போ இன்னும் எத்தனை காலம் அவளை காக்க வைக்க முடியும் சொல்லு? என் மேல இருக்கிற இமேஜ் குறையட்டும்னு உன்னை விட்டு பொய் சொல்ல சொன்னா ரொம்ப அமைதியா என்னோட தவறுகளை ஏத்துக்கிறாளாம்.
வேற வழி எனக்கு தெரியல விஜய். இத்தனை நாள் பழகினவ பணத்துக்காக நான் எதுவும் பண்ணுவேன்னு அப்படியே நம்பிட்டாடா. தன் காதலியோட நன்மைக்காக எதையும் செய்யறவன் தாண்டா உண்மையான காதலன். நான் அவளுக்காக, அவளோட நல்ல நிம்மதியான வாழ்க்கைக்காக அந்த காதலையே தியாகம் செஞ்சுட்டேன். ஆனாலும் என்றவனின் கண்களில் நீர் காட்சியை மறைத்தது. 6 மாசம் கழித்து யூரின் டெஸ்ட் எடுத்து அந்த லேடி டாக்டர் ஜெயந்தியின் புருஷனிடம் கன்கிராட்ஸ் சொன்னபோது ஜெயந்தி தரை நோக்கி நாணினாள். இது நாணல். 21C பஸ்ஸில் ஒரு பத்திரிகையை பல்லில் கடித்துக் கொண்டே பணம் எடுத்தாள் வித்யா. விலாசமும் வர்ணனையும் அப்புறம். பொண்டாட்டி கை போல் அழுத்தி டிக்கெட் வைத்தான் கண்டக்டர். தன் ஸ்டாப்பில் இறங்கிக் கொண்ட போது சென்ட்ரல் ஜெயிலில் இருந்து விடுதலையானது போல உணர்ந்தாள். பாரதி பெண்ணாய் நேர்கொண்டு பார்த்தாள். நிமிர்ந்து நடந்தாள். மாலை வெயில் மஞ்சளாய் பெய்து கொண்டிருந்தது. வியர்வை ஈரக்கழுத்துடன் தன் தெருவில் நுழைந்தாள். குச்சி நட்டு புழுதி கிளப்பி கமெண்ட்ரி இல்லாத கிரிக்கெட்டில் வேலி தாண்டி சிக்ஸர் அடித்தான் சின்ன தம்பி சீனு. வாசலில் அம்மா கோலம் உருவாக்கி கொண்டிருந்தாள். கோழி தன் குஞ்சோடு குறுக்கே நடந்து கால் அச்சு பதித்தது. என்ன வித்யா, இன்னைக்கு லேட்டு? 5 மணிக்குள்ள வந்துடுவியே. பல்லவன் என்றாள். பால் சூடா இருக்கா இல்ல சுட வைக்கணுமாம்மா? நீ முகம் கழுவிட்டு வா வித்யா, நான் காஃபி போட்டு வைக்கிறேன். ரவி வந்து விட்டான். முகம் கழுவி காஃபி சாப்பிட்டு விட்டு அவனிடம் பேச வேண்டும். தன் அறைக்குள் வந்து கதவை சாத்தி விட்டு ஹேண்ட்பேக்கை ஆணியில் மாட்டிவிட்டு ஒவ்வொரு கைகளையும் உதறினாள் வித்யா. நைலெக்ஸை நழுவ விட்டாள். எதிரே நீல கண்ணாடியில் கவர்ச்சி வித்யா. வாயில் புடவை காட்சியை வாபஸ் வாங்கி கொண்டதும் கதவை திறந்து கொண்டு கொல்லைப்புறம் வந்தாள். சகடை கீச் கீச் என்றது. முகம் கழுவி ஹாலுக்கு வந்தபோது ஆவி காஃபியுடன் அம்மா. ரவி முதலே வந்துட்டானா? மத்தியானமே வந்துட்டாண்டி. ஏன், எதுவும் தலைவலியோ? அது என்னமோ, என்கிட்ட எதை சொல்றான், உருன்னு இருக்கான், ஒன்னும் பேசல. நீயே கேட்டுக்கோ. காஃபி டம்ளரை தந்துவிட்டு ரவியின் அரைத்திரையை விளக்கினாள். ஜன்னலின் கண்ணாடியை சாத்தி வைத்து ஷேவிங் பணியில் ரவி. மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து வீசியது. ரவி, ரேடியோவை நிப்பாட்டு. அது உட்கார்ந்து பேசையிலே தேனு உள்ளூர ஊறி நின்றது. மத்தியானமே வந்துட்டியாமே? என்றான். முகத்தில் அம்மா சொன்ன உர் இருந்தது. மா போட்டு மேலே புள்ளி. உடம்பு எதுவும் சரியில்லையா ரவி? இல்லையே. பின்ன நான் வேலையை விட்டுட்டேன். இடியட். கரெக்டு, என் முதலாளி தான் இடியட், அதனால தான் விட்டுட்டேன். ரவி, உன் மனசில் என்னதான் நினைப்பு? இந்த நிமிஷம் காயம் படாமல் ஷேவிங் பண்ணி முடிக்கணும்னு நினைப்பு. ரவி, என்ன நடந்துச்சு சொல்லு. ஒத்து வராதுக்கா எனக்கு. நேற்று தானடா சேர்ந்த. நேற்றே ரிசைன் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் லேட்டு தான். எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சிபாரிசில் அந்த ஷோரூமில் சேர்த்து விட்டேன் தெரியுமா? 450 ரூபா. 1 மாச சம்பளம் கூட வாங்கல. நேற்று சேர்ந்து இன்னைக்கு வேலையை விட்டுட்டேன்னு சொன்னா என்னடா நடந்துச்சு சொல்லு. சாரிக்கா, அந்த முதலாளிக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு சொன்னா விட்டுடு, கிண்டாத. என் கொள்கைகள் தனி. பெரிய பஞ்சசீல கொள்கை. அவன் வேலை வேலைன்னு 7 வருஷமா தாடி வளர்க்குறான். வாழை மட்டையால மேஜை துடைக்கிறான். சினிமா கவுண்டர்ல டிக்கெட் கிழிக்கிறான். 2 அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ண பிஏக்கு இதை விட கௌரவமா ஒரு வேலை கிடைக்குமோ? நீ உருப்பிட மாட்டடா. புதுசா ஏதாச்சும் சொல்ல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன் வேலையை ரிசைன் பண்ணிட. நான் அந்த இடத்துக்கு ட்ரை பண்றேன். பேசாதடா. இந்திய குடிமகனோட அடிப்படை உரிமை அசைக்க முடியாது. லோஷனை தடவி கொண்டு சிரித்தான் ரவி. சிரிக்காத ரவி, எனக்கு எரியுது. ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? அப்பா விட்டுட்டு போனது என்னன்னு நினைக்கிற? பொண்டாட்டி, 5 பிள்ளைங்க, அவரோட டூத் பிரஷ். கிண்டலா? மளிகை கடைக்கு 220 ரூபா தரணும். பால்காரனுக்கு 30 சொச்சம், பேப்பர்காரனுக்கு 17 சில்லற. முக்கியமா வீட்டு வாடகையை மறந்தாச்சே, அது ஒரு 150. ஆக மொத்தத்துல கல்யாணி அம்மாள் குடும்ப செலவு கணக்கு மாசம் 500 and odd. மூத்த மகள் வித்யாவின் வெண்டை விரல்கள் டைப் அடிச்சு அவள் ஒரு தொடர்கதை கவிதாவா உழைச்சு கொண்டாடுற சம்பள கவர்ல பணத்தை விட காத்து அதிகம். இது எனக்கு புரியலங்கிறியா? புரிஞ்சா இப்படி செஞ்ச? நாம தான் கொஞ்சம் வளைஞ்சு போகணும். அப்படி என்னதாண்டா நடந்துச்சு? மறுபடியும் அதை நோண்டாத. நாளைக்கு ஒரு கம்பெனில இன்டர்வியூ இருக்கு.
என்ன போனதும் முதல்ல இந்த ரவிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீட்டுவான், கை கட்டிட்டு வாங்க போறியோ? கத்தாத சிஸ்டர், ஹிஸ்டீரியா வரும். குடும்ப செலவுக்கு ஒரு வழி சொல்றேன் கேளு. மாசம் பிள்ளையாருக்கு செய்யற அர்ச்சனையை நிறுத்தினா தேங்காய் செலவு மிச்சம். ஊபி, ராஜஸ்தான் இப்படி லாட்டரி சீட்டு வாங்க ஒரு சான்ஸ் பார்க்கலாம் என்றான். கலாம் என்று சொல்வதற்குள் அவன் இடது கன்னம் சிவந்தது. அவளின் கைரேகை தற்காலிகமாய் அங்கே இருந்தது. ஒரு வினாடி அவனை வெறித்து விட்டு விருட்டென்று வெளியேறினாள் வித்யா. கலங்கி போய் நின்றான் ரவி. 10 நிமிடம் கழித்து ஜீன்ஸ் மாட்டி செருப்பு மாட்டி வெளியே கிளம்பி சென்றான். சாலையில் விளக்குகள் உயிர் பெற்றன. எதிரே வந்த ஸ்கூட்டர் லைட் போட்டு கொண்டது. தாமதமாய் ஒரு பறவை வீடு திரும்பிக் கொண்டிருந்தது. சாலையின் ஓரமாக நடந்து கொண்டிருந்தான் ரவி. பற்கள் காற்றை அரைத்து கொண்டிருந்தன. நெற்றிக்கு சமீபமாக நரம்புகள் புடைத்து புடைத்து வடிந்தன. அக்கா, என்ன பொறுப்பில்லாதவன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? நம்ம குடும்பம் ஒரு பெண்ணால நடக்குது அப்படிங்கறதுல எனக்கு பெருமையா? நேத்து அந்த ஷோரூம்ல காலடி எடுத்து வைத்த அந்த நிமிஷம் என்ன நினைச்சேன் தெரியுமா? இந்த வேலையில ஸ்திரமா நின்று சில மாசம் கழிச்சு உன்னை ரிசைன் பண்ண சொல்லிட்டு மாப்பிள்ளை தேடி நல்ல ஒரு தந்தை ஸ்தானத்துல இறங்க நினைச்சேன். என் கனவு பட்டம் இத்தனை சீக்கிரம் இறங்கிடும்னு நினைக்கல. வித்யா, உன்னை நினைச்சு எத்தனை ராத்திரிகள் என் தலையணை பஞ்சுகளை குளிப்பாட்டி இருக்கேன் தெரியுமா? 26ங்கிறது இந்தியாவில 3வது குழந்தைய தாளாட்டுற வயசு. டைப் படிக்கிற வயசா அது? எங்களுக்காக உன் உணர்ச்சிகளை நீ சம்ஹாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, இதெல்லாம் நான் உணராதவனா என்ன? அப்படிப்பட்ட நான் இந்த வேலையை உதறினேன்னா ஏன் அத உன்கிட்ட எப்படி சொல்ல முடியும் அக்கா? முதலாளி கூப்பிடுறார் ரவி. கும் என்ற ஏசி அறைக்குள்ளே பக்தியோடு நுழைந்தான் ரவி. ஆள் விழுங்கி குஷன் நாற்காலியில் வயிற்றில் கடம் வைத்து அதன் மேல் சட்டை போட்டு கொண்டிருந்த முதலாளியின் பல்லெல்லாம் வெற்றிலை சிவப்பு. தலையோர பகுதிகளில் மிதமானது முதல் பலமானது வரையிலான நரையும் நரையோடு கூடிய கருப்பும் வீசிக்கொண்டிருந்தது. பாரவி, உனக்கு காரோட்ட தெரியுமாமே? ஆமா சார், என் ஃப்ரெண்டு கற்றுக் கொடுத்தான். லைசன்ஸ் எல்லாம் இல்லை. ஆக்சிடென்ட் இல்லாமல் ஓட்டுவேன் இல்லை? ஓட்டுவேன் சார். எனக்கு அடையாரில் ஒரு பங்களா இருக்கு, தெரியுமா? தெரியாதுங்க. இந்தா, இது பங்களா அட்ரஸ், பாக்கெட்ல வச்சுக்கோ. வைத்து கொண்டான். இன்னொரு கார்டு தந்தார். இது ஷெனாய் நகர்ல உள்ள அட்ரஸ். கீழே என்னோட ஃபியட் நிக்குது. நீ அதை எடுத்துக்கிட்டு இந்த அட்ரஸ்க்கு போகணும். பெரிய பங்களா இது. இங்க ஒரு பார்ட்டி என் காரை பார்த்ததும் ஏறிக்கோ. முதல்ல கொடுத்த அடையார் அட்ரஸ்க்கு அழைச்சிட்டு வர. அதுக்குள்ள அம்பாசிடர்ல புறப்பட்டு அங்க நான் இருப்பேன். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த பார்ட்டியை திரும்ப ஷெனாய் நகர்ல விட்டுடணும், என்ன என்றார். புரியவில்லை. தமிழ் சினிமாவில் RS மனோகர் தன் கையாளுக்கு சொல்வது போல் இருந்தது. என்ன சொல்கிறார் இவர்? பார்ட்டி யார்? எதுவும் கடத்தல் விவகாரமா? சார், ஒன்றும் புரியல. நீ செய்ய வேண்டியதை சொல்லிட்டேன். இதுல உனக்கு என்ன புரியல? பார்ட்டினா யாரு? உங்க டிரைவரையே அனுப்பலாமே, அதை விட்டுட்டு என்ன ஏன்? டிரைவர் அனுப்ப முடியாத சமாச்சாரம். புரியாத மாதிரி பேசுறியே. பெரிய இடத்து குட்டிப்பா, கார் அனுப்பினாதான் வரும். இந்த விவகாரத்துக்கு டிரைவர் சரிப்படாது. சூடாகி கொண்டிருந்தான். இதுல உனக்கு என்ன கஷ்டம்? கார் தானே அவளை சுமக்க போகுது கேட்டான். என்ன மாமான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு பொண்ணை கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு தான் நான் BA படிச்சேனா? வேற எவனாச்சும் விளக்கு பிடிக்கிறவன் கிடைப்பான் பாருங்க. உங்க வேலையே எனக்கு தேவையில்லை. வெளியேறினான். இத இத எப்படிக்கா உங்ககிட்ட சொல்லுவேன்? தன்னை நம்பித்தான் இருக்காங்கிற திமிர்ல அவன் சொன்னதுக்கெல்லாம் நான் தலையாட்ட முடியுமா? அவன் அளவுக்கு என்கிட்ட தங்கம் இல்லை, ஆனா தன்மானம் இருக்கே. நாளைக்கு இவன் வப்பாட்டிக்கு என்னை பெட்டிக்கோட் வாங்கிட்டு வர சொல்லுவான். நான் செய்யணுமா? அப்படி ஒரு வேலை தேவைதானா? சாரிக்கா, இதுதான் வளைஞ்சு கொடுக்கறதுன்னா என்னால முடியாது. ரொம்ப நேரம் நடந்து கொண்டே இருந்தான் ரவி. மறுநாள் மாலை வேகமாய் சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு பரபரப்பாய் வீட்டுக்குள் வந்தான் ரவி. எங்க மாவ? என் அக்கா இனிமேதான் வருவா. ஏன் இப்படி பதற? என்ன ஆச்சு? நத்திங், ஒன்னும் இல்ல என்று தன் அறைக்குள் சென்றான். கட்டிலை விட்டு கீழே கிடந்த தலையணையை உதைத்தான். யூ யூ வித்யா, என் அக்காவா நீ? வா வா, உங்ககிட்ட பேசிக்கிறேன். காத்திருந்தான். வந்தாள். வழக்கம் போல் முகம் கழுவி காஃபி குடித்தாள். அவள் எதிரில் வந்து நின்றான் ரவி. அக்கா, மொட்டை மாடிக்கு போறேன், நீ மட்டும் வா, உன் கூட பேசணும். ரொம்ப கோவமா தெரியுதே. வா.
என்று படிகளில் ஏறி மொட்டை மாடி சென்றான். 5 நிமிடம் கழித்து மேலே வந்தாள் வித்யா. நீல வானம் நிறம் மாறிக்கொண்டிருந்தது. பக்கத்து வீட்டு ஆண்டனா மேல் குருவி. என்ன ரவி? அக்கா, நாளையிலிருந்து நீ ஆஃபீஸ் போகக்கூடாது. ஏன்? ஆஃபீஸ் சக்கரம் போட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுமா? ஷட் அப், அரைஞ்சிடுவேன் தெரியுமா? தெரியுமே. என்ன தெரியும்? மத்தியானம் மேட்னி ஷோவுக்கு நீயும் தேவியும் வந்திருந்தது தெரியும். இன்டர்வெல்ல எங்க ஆஃபீஸ் மேனேஜரோட சேர்த்து என்னை பார்த்துட்டு திடுக்கிட்டதும் தெரியும். அதானே என்றாள் நிதானமாய். வெல், சொல்லு. தெய்வீக ஆத்மார்த்த பூர்வ ஜென்ம லொட்டு லொசுக்கு காதலா? 6 வருஷம் முன்னாடி என் மனசுல ஒரு தடவை முளைச்ச காதல் செடியை நம்ம குடும்பத்துக்காக வேரோட பிடுங்கி எரிஞ்சுக்கிட்டேன் ரவி. அதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசு தரிசாதான் இருக்கு. பின்ன மத்தியானம் அவரோட நான் சினிமா வந்தது அவருக்கு நான் கொடுத்த கம்பெனி. ஹி நீட்ஸ் இட். யூனோ, ஐ டெரிபிளி நீட் மை ஜாப். அண்ட் உன்னோட சேஃப்டி? நெவர். ஐ ஹாவ் மை ஓன் கண்ட்ரோல்ஸ். ஐ நோ லிமிட். அக்கா, அவன் கை உன் இடுப்புல இருந்தது. இடுப்புங்கிறது ஒரு உறுப்பு, மனசுல தான் சுத்தம் ரவி. இது ஒரு செமி விபச்சாரம் வித்யா. ரொம்ப கடுமையான வார்த்தை. வெல், பஸ்ல இடிபடுறப்போ, கிள்ளப்படுறப்போ, உரசப்படுறப்போ என் சம்மந்தமே இல்லாம எத்தனையோ தடவைகள் அந்த பாதி விபச்சாரம் நடந்துடுச்சு. இது என் சம்மதத்தோட நடந்தது. ஏன்? நம்ம சர்வைவல்காக. நீ எப்படி பேசினாலும் நான் சமாதானமாக மாட்டேன். என் அக்காவோட புனிதத்தை, பரிசுத்தத்தை நான் முழுமையா நம்புறேன் என்று சொல்லிவிட்டு வேறு பக்கம் திரும்பி கொண்டு, ஆனா என் அக்காவோட வயசை நான் நம்ப தயாரா இல்லை. அதனால நாளையிலிருந்து நீ வேலையை விட்டுடுற. குடும்பத்தை பத்தி கவலைப்பட வேணாம். நான் மறுபடியும் அந்த முதலாளியை பார்த்து கெஞ்சி கதறி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு திரும்பி அந்த வேலையில சேர்ந்துட்டேன். மறுபடியும் விலக மாட்டேன். தனியா என்னால நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்றான். பதிலுக்கு காத்திராமல் இறங்கியும் சென்றான். மறுநாள், முதலாளி கூப்பிடுறார் ரவி. சென்றான். அட்ரஸ் கார்டு நீட்டினார் முதலாளி. அதை வாங்கி கிழித்து மேஜை மேல் போட்டான். இது வேணாம் சார், 30 வயசு கிழம் இது. மாம்பழத்துல ரேகான்னு பேரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, 17 வயசு. என் ஃப்ரெண்டு சொன்னான், தொட்டா துள்ளுவாளாம், புதுசு, நல்ல சிகப்பு. அவளை அழைச்சிக்கிட்டு வர. நாணல் என்பதின் பொருள் வளைதல். 2 இட்லி 1 வடை. என்னடா கதைன்னு சொல்லிட்டு கடையில் ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கா? இல்ல, திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதிய 2 இட்லி 1 வடை. வாங்க கேட்போம். இவ்வளவு பெரிய கடற்கரையில் நான் ஒருவன் மட்டும்தான் ஒற்றை ஆசாமியாக வந்திருப்பதாக பட்டது. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் நண்பன், மனைவி, குழந்தை, காதலி என்று ஒவ்வொருவருக்கும் யாராவது துணைக்கு இருந்தார்கள். கிட்டத்தட்ட எல்லோருமே சிரித்துதான் பேசிக் கொண்டிருப்பதாக தெரிந்தது. யாருக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாதோ என்று நினைக்க வைத்தது. ஆனால் என் தோளில் மட்டும் தினமும் 1-2 பிரச்சனைகள் புதிதாக தொற்றிக்கொள்கின்றன. பாட்டு டீச்சர் கூட இந்த சின்ன வயசுலயே உனக்கு நல்லா பாட வருதுமான்னு தானே சொன்னாங்க. அப்புறம் ஏன்பா என்ன பாட்டு கிளாஸ் போக வேணாம்னு சொல்ற? மாதவிக்கு உண்மையான பதிலை சொல்ல முடிகிறதா? 4 நாள் கழிச்சு வர சனிக்கிழமை தானே டாடி எனக்கு பர்த்டே. இந்த தடவை எனக்கு ட்ரெஸ் வேணாம் டாடி, பேட்டரியில ஓடுற கார் வாங்கி கொடு டாடி. கண்ணனுக்கு சனிக்கிழமை ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளும் பக்குவம் வருமா? வாடகை கேட்டு 3 தடவை வந்துட்டாருங்க. நீங்க வீட்டுல இருக்கிறது இல்ல, நான் தான் பதில் சொல்ல வேண்டி இருக்கு. 3வது தடவை கொஞ்சம் மரியாதை குறைச்சலா பேசினாருங்க. வாசல்ல நின்னு பேசினாரு. சங்கடமா இருக்குங்க, ஏதாச்சும் வழி பண்ணுங்க. ராஜியிடம் மட்டும், என்ன கடத்தெருவுக்கு போய் பிக் பாக்கெட் அடிச்சிட்டு வர சொல்றியா, இல்ல நோட் அடிக்க சொல்றியா? அவ்வளவு சங்கடமா இருந்தா 1க்கு 4 எனக்கு மச்சுனங்க இருக்கானுங்களே, போய் கேட்க வேண்டியது தானே. 3 மாசமா அல்லாடிக்கிட்டு இருக்கோன்னு தெரியும் தானே. தங்கச்சி இருக்காளா செத்தாளான்னு எவனாவது எட்டி பார்த்திருப்பானா என்று சாணை பிடித்த வார்த்தைகளாக எரிச்சலை கொட்ட முடிகிறது. தனியார் கம்பெனியில் பலவீனமான யூனியன் அமைப்பில் நான் சேர்ந்து யூனியனில் பொறுப்பான இடத்தை பிடித்து நிர்வாகத்தை ஜென்ம வரியை போல எதிர்த்து அதை வன்மமாக வைத்திருந்து வேறு ஒரு சின்ன தவறை ஊதி ஊதி பெரிதாக்கி பழிவாங்கும் செயலாக நிர்வாகம் என்னை டிஸ்மிஸ் செய்துவிட்டது. விளையாட்டு போல 3 மாதங்கள் ஆகிவிட்டன. 3 சம்பள கவர்கள் வாங்கவில்லை என்றால் எந்த ஒரு நடுத்தர வர்க்கனும் நிலை குலைந்துதானே போவான். நேற்று ராத்திரிதான் ராஜியிடம் என் வீக்னஸை ஒப்புக்கொண்டு கீழ்ஸ்தாயியில் குரல் அடைக்க ரகசியமாக பேசுகிற சூழ்நிலை அமைந்தது.
அதுவும் அவளுக்கு முதுகு காட்டி படுத்து அவள் உறங்கிவிட்டாள் என்று நினைத்து நான் ஓசை வராமல் அழுது கொண்டிருப்பதை அவள் பார்த்து விட்டதால், ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? எம்டியை பார்த்து மன்னிப்பு கேட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டா பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும்னு உங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு போனாரே. உனக்கு தெரியாதா ராஜி? 2 வாரத்துக்கு முன்னாடியே நான் அதை அவர் வீட்டில் போய் பார்த்துட்டேன். காலில் மட்டும்தான் விழல. அவர் இறக்கப்படுறதா இல்லை. உங்ககிட்ட சொன்னா ரொம்ப அப்செட் ஆயிடுவீங்கன்னு சொல்லலை. அப்ப என்னதாங்க வழி? புரியல ராஜி, சத்தியமா புரியல. வேற கம்பெனியில வேலை கிடைக்காதுங்களா? இன்னைக்கு வேலை கிடைக்கிறது நாம நினைக்கிற மாதிரி அத்தனை சுலபம் இல்லை ராஜி. தெரிஞ்ச ஆள் ஒருத்தரோட பிரிண்டிங் ப்ரெஸ்ல சூப்பர்வைசர் வேலை போட்டு தரேன்னு சொல்றாரு. 500 ரூபாய் தான் சம்பளம். பரவாயில்லைங்க, அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம். இன்னும் குறைச்ச வாடகையில சிறிய வீடா போய் பார்த்துடலாம். முதல்ல இப்ப இருக்கிற கடன்களை அடைச்சாகணும் ராஜி. பால், மளிகை கடை, வாடகை, பேப்பர் காரை, லாண்ட்ரி கடையில கூட பாக்கி இருக்கு. கணக்கு வச்சிருக்கியா? மொத்தம் எவ்வளவு வேணும்? 3000ஆவது வேணுங்க. யாரு கொடுப்பாங்க சொல்லு? கையில கொஞ்சம் காசு புரண்டப்ப சின்ன சின்னதா நகை வாங்கி சேர்க்கலாம்னு நீயும் எத்தனையோ தடவை சொன்ன. பின்னால பாத்துக்கலாம்னு ஊட்டி கொடைக்கானல்னு ஓடினோம். சினிமா, டிராமா, ஹோட்டல்னு காசை விட்டாச்சு. நம்ம நிலைமை தெரிஞ்சாலும் ஒரு பையிலும் உதவிக்கு வரமாட்டேங்கிறாங்களே. ராஜி யோசித்தாள். நீங்க உங்க ஃப்ரெண்டு மூர்த்திய பார்த்தா என்ன? அவரு இப்போ வசதியா தானே இருக்காரு. அட ஆமா, அது தோணவே இல்லை பாரு. ஆனா அவங்கிட்ட போய் கேட்கறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு ராஜி. என்ன சங்கடம்? கடனா தானே கேட்க போறீங்க? அது சரிதான். நான் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கிறதா அவன் என்னை பத்தி ஒரு இமேஜ் வச்சிருக்கான். இப்போ உள்ள நிலைமைக்கு இமேஜ் எல்லாம் பார்த்தா நடக்குமாங்க? சரி, நாளைக்கு மூர்த்தியை பார்க்கறேன் என்று சொல்லிவிட்டேனே ஒழிய அவனிடம் எப்படி ஆரம்பிப்பது என்கின்ற வசன ஒத்திகைக்காக 1 மணி நேரமாக நான் இந்த கடற்கரையில் எழுந்து கொண்டேன். மணல் தட்டி நடந்து சாலைக்கு வந்து பஸ் பிடித்து தேனாம்பேட்டையில் இறங்கினேன். நடந்து அவனுடைய தனி வீட்டின் வாசலுக்கு வந்து வாசலில் கார் நிற்பதை பார்த்ததும் திருப்தி. நல்ல வேளை, வீட்டில்தான் இருக்கிறான். பெல் அடிக்க கையில் சீப்புடன் தலைவாரியபடியே கதவை திறந்த மூர்த்தி, மை குட்னஸ், வாயா, வழி தெரிஞ்சுதா? உள்ள வா, உட்காரியா என்றான் ஆர்வமாக. வீட்டில் அவன் மட்டும் இருந்தது ஆறுதலாக இருந்தது. 1 மினிட் என்று சட்டை மாட்டிக்கொண்டு வந்தவன் தன் வீட்டை எனக்கு சுற்றி காட்டினான். ஒய்ஃப் ஊர்ல இல்லைன்னு சொல்ற, சாப்பாட்டுக்கு என்ன பண்ற என்றேன். நான் எடுத்த இடத்தில் என் கடன் பிரச்சனைக்கு வர இஷ்டமும் இல்லை, அது நாகரிகமாகவும் படவில்லை. ஹோட்டல் தான், டிஃபன் சாப்பிட தான் புறப்பட்டுட்டே இருந்தேன். வா போலாம், சேர்ந்து சாப்பிடலாம். காரில் தன் பக்கத்தில் உட்கார்த்தி வைத்து கொண்டு, ஏய் போன வாரம் தாண்டா ஏசியை ரிப்பேர் பண்ண, கிளாஸ் ஏற்றி விட்டுட்டு கும்முன்னு போடு. நீயும் எப்படி இருக்க என்றான். நல்லா இருக்க மூர்த்தி. காரை ஓட்டியபடியே சிகரெட் பற்ற வைத்து கொண்டு எனக்கும் நீட்டினான். எடுத்து பற்ற வைத்து கொண்டேன். கொஞ்சம் டல்லா தெரியுறியே நீனு. காலையில இருந்து அலைச்சல்டா. வக்கீல் ஆஃபீஸ்க்கு 2 தடவை போயிட்டு வந்துட்டேன். எதுக்கு வக்கீல் ஆஃபீஸு? இடம் எதுவும் வாங்குறியா? இல்லப்பா, என் கம்பெனி மேனேஜ்மெண்ட் மேல லேபர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன். ஏன், என்னாச்சு? ஒரு சின்ன ப்ராப்ளம். அதிகபட்சமா மெமோ தான் கொடுக்கலாம். ஆனா நான் யூனியன்ல தீவிரமா இருந்தேன். 2 தடவை பகச்சிக்கிட்டேன் வேற. அதனால பழி வாங்குற மாதிரி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்பா கேஸ் போட வேண்டியதுதான். சாதாரணமா ஒரு வார்த்தை இடக்கா பேசினாலே வாதம் பண்ணி தீர்த்துடுற ஆள் நீனு. டிஸ்மிஸ் பண்ணா சும்மா இருப்பியா? 3 மாசம் இழுத்தடிச்சிட்டு இருக்குடா. கோர்ட்டுன்னு போயிட்டாலே வருஷ கணக்காகுதுப்பா. அதை விடு. ரமா ஞாபகம் இருக்கா உனக்கு? கருப்பழகின்னு பேர் வச்சோமே, அவ கல்யாணமாகி இப்போ மெட்ராஸ்ல தான் இருக்கா. எக்ஸிபிஷன்ல பார்த்தேன், நம்பவே முடியல. மினுன்னு இப்போ எப்படி இருக்காங்கிற. என்னுடைய பிரச்சனையின் தீவிரத்தை இவனுக்கு எப்படி உணர்த்துவது? 3 மாசமா சம்பளம் இல்லாம எப்படிடா சமாளிக்கிற என்று கேட்டால், இன்னொருவரின் மனைவியாக்கப்பட்டவளை பற்றி பேச நானும் சிரித்து வைக்க, ச்சே என்ன நிலைமை இது. என் பொண்ணு பாட்டு கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தா, வேணாம்னு நிறுத்திட்ட மூர்த்தி என்றேன். 3வது தானே படிக்கிறதா சொன்னேன். சரிதான், இப்பவே எதுக்குடா பாட்டும் டான்ஸும்? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் அவங்கள இந்த வயசுல எல்லாம் ஃப்ரீயா விட்டுடணும்பா, தொல்லை பண்ணக்கூடாது என்று உபதேசம் செய்தான். ஒரு மீடியம் ஹோட்டல் வாசலில் காரை நிறுத்தினான். இங்க டிஃபன் ரொம்ப நல்லா இருக்கும், வா என்றான்.
உள்ளே போய் எதிரெதிராக அமர்ந்தோம். நிறைய மேஜைகள் காலியாக இருந்தன. வந்த சர்வரிடம் என்னை கேட்டுக்கொள்ளாமல் 2 இட்லி 1 வடை என்றான். 2 பேருக்கும் என்றான். பிற்சேர்க்கையாக நான் வெள்ளை மார்பிள் கல் மேல் இருந்த ஒற்றை துளி தண்ணீரை கோடாக்கி முக்கோணமாக்கி கொண்டிருந்தேன். என்ன யோசனை? ஒண்ணுமில்ல, வீட்டு பிரச்சனை. என்ன அப்படி? பொருளாதாரம்தான். அட போப்பா, யாருக்கு தான் இல்ல? நாட்டுக்கே இப்ப அப்படிதானே ஒரு பெரிய பிரச்சனை. எப்பவோ பாக்குறோம், போர் அடிக்காதடா. நீ எப்படி வாரத்துக்கு 2 தடவையா இல்ல 3 தடவையா? எது, ஷேவ் பண்ணிக்கிறதா? கடிக்காத மேன், நான் அதை கேட்கல. அடப்பாவி, ஏன்பா, ஏதாச்சும் பிரச்சனையா? ஏதாச்சும் பிரச்சனையாவா? இவ்வளவு நேரம் நான் எப்படியோ சொல்லிட்டு இருந்ததெல்லாம் என்னன்னு நினைக்கிற? மனசு சந்தோஷமா இருந்தா தானே மூர்த்தி இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம கதையே வேற. சந்தோஷமோ வருத்தமோ எப்படி இருந்தாலும் சரி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி பஞ்சத்தப்போ கார்பரேஷன் வாட்டர்ல விடுற மாதிரி என்று சொல்லி ஓங்கி சிரித்தான். என்னால் இணைந்து சிரிக்க முடியவில்லை. அப்புறம் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். என் ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாம் வந்ததும் ஒரு நாள் கார் எடுத்துட்டு வரேன். நம்ம 2 ஃபேமிலியும் சேர்ந்து முட்டுக்காடு இல்லைன்னா மகாபலிபுரம் போயிட்டு வரப்ப பிரார்த்தனா டிரைவிங்ஸ்ல படம் பார்த்துட்டு வரலாம். படம் பார்த்து 3 மாசமாச்சு. என்னையா நீ முழுகாம இருக்கிறதுக்கு சொல்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் 3 மாசமாச்சு 3 மாசமாச்சுன்னு சொல்லிக்கிட்டு? உன் ஆபீஸ்ல எத்தனை லேடிஸு? 20 பேருக்கு மேல இருக்கும். கொடுத்து வச்சவையா நீ. என் ஆபீஸ்ல எண்ணி 4 தான். எதுவும் சகிக்காது. அதுல ஒண்ணு ரேகான்னு செம்ம கட்டை, ஸ்லீவ்லெஸ் போடுவாலே பார்க்கணும். லோகு வேற கட்டுவா. உச்சமே இல்லாம என்கிட்ட செக்ஸ் ஜோக் வேற சொல்லுவா என்று அவன் சிரித்து என் மௌனம் பார்த்து சிரிப்பை நிறுத்தி, ஐயோ ஆல்ரைட் என்று நெற்றியில் தொட்டு பார்த்தான். நல்லாதான் இருக்கேன் என்றேன். இட்லி வடை வர சாப்பிட்டோம். நான் தான் கொடுப்பேன் என்று பில் எடுத்துக்கொண்டான். வாசலில் 10 லாட்டரி சீட்டு வாங்கி பாக்கெட்டில் சொருகி கொண்டான். நான் இங்க பக்கத்துல ஒருத்தரை பார்க்கணும், உன்னை எங்க இறக்கி விடணும் என்றான். வேணாம், நான் பஸ் பிடிச்சு போயிடுவேன். ரைட்டு என்று கை குலுக்கி, என் ஒய்ஃப் வந்ததும் அவசியம் நம்ம எல்லாரும் வெளியில போறோம். உன் ஒய்ஃபை விசாரிச்சுதா சொல்லு. இன்னொரு தம்மடிக்கிறியா என்று பாக்கெட்டை நீட்டினான். வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பஸ் பிடித்து வீடு வந்து குழந்தைகள் எல்லாம் உறங்கிய பிறகு மெதுவாக ஆரம்பித்து சொன்னேன். நீங்க வாய் விட்டு கேட்டிருக்க வேண்டியது தானே. என்ன ராஜி இது? எத்தனை விதமா சொல்லிட்டேன் தெரியுமா? அவனுக்கு புரியலை நான் நினைக்கிறேன். எல்லாம் நடிப்பு ராஜி, சாகசம். இந்த உலகத்துல சொந்தம் மட்டும் இல்ல ராஜி, நட்பும் போலியாதான் இருக்கு. யாருனாலையும் எந்த பிரயோஜனமும் இல்ல. சொந்தத்தால வேணும்னா லாபம் இல்லைன்னு சொல்லுங்க, நட்பால ஏதோ ஒரு லாபம் இருக்கதான் செய்யுதுங்க. என்ன என்றேன் புரியாமல். 2 இட்லி 1 வடை என்று சிரித்த அவள், யார்கிட்டையும் போய் கேட்க வேணாங்க, மஞ்சள் துண்டை கட்டிக்கிட்டு தாலி எடுத்து தரேன், சமாளிச்சுக்கலாங்க. சுகமும் நிம்மதியும் தாங்க முக்கியம். ஆமா, 3 மாசமா ஆச்சு என்று என் மார்பின் குறுக்கே கை போட்டாள். கண்ணாடி வளையலின் சத்தத்தில் நம்பிக்கை சொல்லும் ஒரு குடுகுடுப்பை சத்தம் ஒளிந்திருந்தது. கருப்பு மெயில். சங்கரன் கண்ணாடி முன் நின்றிருந்தார், கைகளில் கிளவுஸ் மாட்டிக்கொண்டு. இது துப்பறியும் கதையல்ல, அனாவசியமாக டென்ஷனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தன் தலையின் தீவு திடலுக்கு ஓரங்களில் விழித்த வெள்ளை முடிகளுக்கு சாயம் பூச ஆரம்பித்தார். 10 நிமிஷம் கழித்து முகம் கழுவி பவுடர் தடவி சென்ட் பாட்டிலை தேடினார். இல்லை. ஓ, மீனாட்சி அல்லது கலா எடுத்து சூட்கேஸில் வைத்துக் கொண்டு சென்று விட்டார்களோ? இன்றைக்கு போய்விட்டு நாளை வருவதற்கு எத்தனை ஆர்ப்பாட்டம். கண்ணாடியை துடைத்து போட்டுக்கொண்டு கையின் முடிச்சை சரி செய்து கொண்ட போது டெலிபோன் சென்று எடுத்தார். ஹலோ, நான் சங்கரன் பேசுறேன். நீங்க? நான் பாலு பேசுறேன் சித்தப்பா. என்னப்பா, என்ன சமாச்சாரம்? என் பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் பெண்ணுக்கு கூட இந்த வருஷத்துல ஜாதகம் எடுக்கணும். பையன் யாருப்பா? திண்டுக்கல் சித்தப்பா. சாயங்காலம் நானும் கமலாவும் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நேர்ல வரோம். சித்தி கிட்ட கலா கிட்ட எல்லாம் விவரத்தை சொல்லிடுங்க, நேர்ல விவரமா பேசலாம். நான் மட்டும்தான் இருக்கேன். உன் சித்தியும் கலாவும் காலையில மதுரைக்கு போயிருக்காங்க வெங்கடேசன் வீட்டு கல்யாணத்துக்கு. நாளைக்கு வந்துடுவாங்க. அப்போ நாளைக்கு சாயங்காலம் வரோம். வச்சிட்டுமா? சங்கரன் மணிக்கட்டை பார்த்தார். மணி 9:30. டிரைவர், வண்டி ரெடியாப்பா என்றார். வேலைக்காரன் முனுசாமி வந்து, பெட்ரோல் போட எடுத்துக்கிட்டு போயிருக்கானுங்க, வந்துடுவான்.
முட்டாள், பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு பார்த்து எப்ப போடுறது? ஃபேக்டரிக்கு புறப்படுற சமயத்திலையா? சோஃபாவில் அமர்ந்தார். கடுகடுப்பாய் வீக்லியை புரட்டினார். காருக்காக காத்திருந்தார். ஒரு சிகரெட் கொளுத்தி கொண்டார். மறுபடி டெலிஃபோன் எடுத்தார். ஹலோ, நான் சங்கரன் பேசுறேன். குட் மார்னிங் மிஸ்டர் சங்கரன். குட் மார்னிங். யாரு? குரல் தெரியலையே. தெரியாது, உங்களுக்கு நான் புது முகம். தப்பு, புது குரல். யார் நீ? என் பேர் சரவணன் அல்லது செபாஸ்டியன் அல்லது சலீம். என்ன வேணும் உனக்கு? கொஞ்சம் பணம் வேணும். 50,000. சாரி, ராங் நம்பர். இது வட்டி கடை இல்ல. கொஞ்சம் இருங்க, போனை வச்சிடாதீங்க. இது வட்டி கடை இல்லைங்கிறதும் கலா இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் சங்கரன் அவர்களோட பங்களானும் நல்லாவே தெரியும். ஹே மிஸ்டர், இது என்ன கலாட்டா? கலாட்டா இல்ல, அதான் முதல்லயே சொன்னேனே, அதுக்காக தான் போன் செஞ்சேன். முட்டாள், வெயிடா போனை. வைக்கிறேன், அதுக்கு முன்னாடி இதை மட்டும் கேளுங்க, அதுக்கப்புறம் போனை வச்சிடுறேன். இப்போ என்னோட வலது கை உங்க ஒரே பெண்ணோட அழகான கன்னத்தை தடவிக்கிட்டு இருக்கு. எதிர்க்க ஒரு நாற்காலியில உங்க மனைவி சுத்தமா கட்டப்பட்டு காலையில சாப்பிடலன்னு ஒரு பெரிய துண்டை வாயில அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் போனை வைக்க சொல்லிட்டீங்களே, வச்சிட்டோமா? சங்கரனுக்கு சிலீர் என்றது. ரத்தம் மண்டைக்கு பாய்ந்தது. ஐயோ, அப்படியா? வச்சிடாத, தயவு செஞ்சு ஒன்னும் பண்ணாத, விட்டுடு. அது எப்படி விட முடியும்? எத்தனை திட்டம் போட்டு இதை செஞ்சிருக்கேன். மதுரைக்கு கல்யாணத்துக்கு போக வேண்டியவங்க பாவம் இந்த காத்து வராத ரூம்ல பட்டு புடவை கசங்கா இருக்கிறது பரிதாபமா இருக்கு. டேய் டேய் மாணிக்கம், நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, பாவம்டா, அந்த பொண்ணோட ஜாக்கெட்டை கழட்டாத. ஐயோ, என் பொண்ணு ஒன்னும் செஞ்சிடாத. கடவுளே, உனக்கு 50,000 தரேன், அவங்கள விட்டுடு. சவாஷ், இதுதான் வியாபார லட்சணங்கிறது. எங்க இருக்க? நீ விலாசத்தை சொல்லு, நான் பணத்தோட வந்து கொடுத்துட்டு அழைச்சிட்டு போறேன். இந்த பாச்சா தானே நம்ம கிட்ட பழிக்காது. நான் விலாசத்தை சொல்லுவேனா, நீங்க போலீஸ் ஜீப்போட வருவீங்களாம். இல்ல, நான் போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். அந்த கதையெல்லாம் வேணாம், நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு பணத்தை ஒரு சூட்கேஸ்ல வச்சு பூட்டி எடுத்துக்கிட்டு சென்ட்ரலுக்கு வரீங்க. அங்க க்ளோக் ரூம்ல ரசீதையும் சூட்கேஸ் சாவியும் ஒரு கவர்ல போட்டு எடுத்துக்கிட்டு நேரா கன்னிமரா லைப்ரரிக்கு வரீங்க. அரசியல் பிரிவுல 3வது ரேக்ல கீழே இருந்து 4வது தட்டுல த டே குரோனிகா டைடுன்னு அப்படின்னு ஒரு தடிய ஒரு புத்தகம் இருக்கும். அதை தேடி எடுத்து அதுக்குள்ள கவரை வச்சுட்டு திரும்பி பார்க்காம போய் சேர்றீங்க. என் கைக்கு வந்து சேர்ந்ததும் உங்க பொண்டாட்டி பொண்ணு தானா வீடு வந்து சேருவாங்க. இந்த திட்டத்துல எதுவும் குறும்பு பண்ணினா இங்க உங்க மக கிட்ட குறும்பு பண்ணிடுவேன். தினம் 4 ஆப்பிளா? நல்லா சிக்குன்னு இருக்கா உங்க பொண்ணு. நீ சொன்ன மாதிரியே செய்யறேன், அவளை ஒன்னும் செஞ்சிடாத. நீங்க நேர்மையா நடந்துகிட்டா நானும் நேர்மையா நடந்துப்பேன். சாயங்காலம் 5 மணிக்கு சொன்ன மாதிரி செய்யுங்க. போன் வைக்கப்பட்டது. சங்கரன் வியர்வையில் குளித்திருந்தார். இதயம் படக் படக் என்று அடித்து கொண்டது. பாவி, எத்தனை திட்டமிட்டு மடக்கி கடத்தி போயிருக்கான். என்னென்ன தொந்தரவு செய்கிறானோ. ராஸ்கல், போலீஸ்க்கு போவது வீண் முயற்சி. குரல் சொல்கிறது அவன் எதற்கும் துணிந்தவன் என்று. என்னால் உயிர் சேதத்தையோ வேறு எந்தவித சேதத்தையோ தாங்க முடியாது. என் மனைவி மகள் எனக்கு முழுதாய் வர வேண்டும். 50,000 அழுவதை தவிர வேறு வழியில்லை. மாலை. சென்ட்ரலை விட்டு வெளியே வந்தார் சங்கரன். கையில் சூட்கேஸ் வைத்ததற்கான ரசீது இருந்தது. காரில் ஏறி அமர்ந்தார். ஒரு கவர் எடுத்து சாவியையும் ரசீதையும் கூடவே ஒரு 4 வரி கடிதத்தையும் வைத்தார். நீ சொன்னபடி நான் நடந்து கொண்டு விட்டேன். தயவு செய்து நீயும் நேர்மையாக அவர்களை ஒன்றும் செய்யாமல் அனுப்பி வைத்து விடு. உனக்கு கோடி வணக்கங்கள். கன்னிமரா லைப்ரரிக்கு ஓட்டினார். அவன் சொன்ன புத்தகம் லேசில் அகப்படவில்லை. 1/4 மணி நேரம் கழித்து கண்டுபிடித்தார். அக்கம் பக்கம் பார்த்தார். மும்முரமாய் அவரவர்கள் புத்தகங்களை எடுத்துக்கொண்டிருக்க சடக்கென்று கவரை வைத்து மூடி எடுத்த இடத்தில் வைத்தார். இந்த கவரை யார் எடுக்கப் போகிறார்கள் என்பதை ஓரமாய் நின்று பார்க்கலாமா? வேண்டாம். அவன் பொல்லாதவன். நான் திட்டத்தில் குறும்பு செய்தால் அங்கே என் மகளிடம் வேண்டாம். நேராய் பங்களாவிற்கு கிளம்பினான். காத்திருந்தார். இரவு மணி 8. இன்னும் மனைவி மகள் வரவில்லை. பதறியது. 1 மணி நேரத்தில் அவன் கைக்கு பணம் கிடைத்திருக்கும். இன்னும் ஏன் வரவில்லை? மணி 9. வரவில்லை. மணி 10. வரவில்லை. பதட்டமாகியது. பதட்டம் அதிகமாகியது.
சொன்னபடி பணம் கிடைத்து விட்டது என்பதால் மறுபடி மிரட்டி இன்னும் 50,000 கொண்டு வா என்று சொல்லப் போகிறானோ? வெறுப்பாய் டெலிபோனை பார்த்தார். எதிர்பார்த்தது போல் டெலிபோன் ஒலித்தது. சென்று எடுத்தார். ராதா சில்க் பேலஸ் தானே? சாரி, ராங் நம்பர். மணி 11, 12, 1. தூக்கமும் வரவில்லை, டெலிபோனும் வரவில்லை. சங்கரனின் பதட்டம் உச்சத்தில் இருந்தது. எவனோ ஒரு அந்நியனின் கண்ட்ரோலில் இரவில் திருமணமாக வேண்டிய மகள், மனைவி. கஷ்டமான கற்பனைகள் வயிற்றை அறுத்தது. காலை 10 மணி வரை பார்த்துவிட்டு போலீஸ் ஸ்டேஷன் சென்று விட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தார். உறங்க முயற்சித்தார், முடியவில்லை. அவர்களும் வரவில்லை. பெருமூச்சு விட்டார் சங்கரன். போலீசுக்கு சொல்ல போனை எடுத்த போது பங்களாவின் வாசலில் டாக்ஸி வந்து நின்றது. போனை வைத்துவிட்டு வேகமாய் வாசலுக்கு வந்தார். மனைவியும் கமலாவும் சூட்கேசுகளை எடுத்துக்கொண்டு இறங்கினார்கள். உடை கசங்கி தலை கலைந்திருந்தது. சங்கரன் நிம்மதி பெருமூச்சு விட்டார். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் நுழையாததுமாய் கலாவின் கையை பிடித்துக் கொண்டு பதறினார். உன்னை எதுவும் ரொம்ப தொந்தரவு பண்ணிடலையே? ஆமா, சொல்லுமா கண்ணு, ஒன்னும் ஏடாவடமா நடந்துடலையே? மகள் தாயை பார்த்தாள், தாய் மகளை பார்த்தாள். சொல்லு மீனாட்சி, அந்த பாவி எதுவும் உன்னை துன்புறுத்தினானா? ஏன் உடனே உங்களை விடல? யார பாவின்னு சொல்றீங்க என்றாள் மனைவி. உங்களை கடத்திட்டு போய் வச்சு மிரட்டி 50,000 வாங்கிட்டு விட்டவன் பாவி இல்லாம மகனா? என்ன சொல்றீங்க நீங்க? யார் யார கடத்தினாங்க? என்ன 50,000? நேத்து கல்யாணம் முடிஞ்சதும் அவங்க வீட்லயே தங்கிட்டு காலையில முதல் பஸ்ஸை பிடிச்சு இப்பதானே வர்றோம். கனவு எதுவும் கண்டீங்களா? சங்கரன் விழித்தார். ஒன்றும் புரியவில்லை. உங்களுக்கும் புரியவில்லை என்றால் இந்த கதையின் ஆரம்ப பகுதியில் சங்கரன் பாலு என்கின்ற தன் உறவினரிடம் பேசியவற்றை மறுபடியும் கேளுங்கள். அவற்றை எதிர்பாராமல் கிடைத்த ஒரு கிராஸ்டாக்கில் ஒரு யுக்தியான மூளை கேட்டிருந்தால்? டெலிபோனில் பேசும்போது மிக அவசியமானால் மட்டுமே உங்கள் விவரங்களை சொல்லுங்கள். முக்கியமான விவரங்களை போனில் பேசாதீர்கள். இதே போன்ற பல சுவாரஸ்யமான சிறுகதைகளை வாசிக்க நான் ரெடி. கேட்க நீங்களும் ரெடி தானே?